Hi friends, நான் உங்கள் சகி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்க Excel for Beginners in தமிழ் சீரீஸ்ல இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க formulas and functionsல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது index function பத்தி. index function என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு ரோவையும் ஒரு காலமையும் கொடுத்துட்டோம்னு வெச்சுக்கோங்களேன். இத்தனாவது ரோல இத்தனாவது காலம்ல இருக்கிற வேல்யூ எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னா அந்த ரோ அந்த காலம்ல போயிட்டு அந்த வேல்யூ என்னவா இருக்கோ அதை எடுத்துட்டு வந்து கொடுக்கிறது தாங்க நம்மளோட index functionோட வேலை. இப்ப நம்ம index functionோட syntax பார்த்துடலாம். index functionக்கு first நீங்க கொடுக்க வேண்டியது array, அதாவது எந்த டேபிள் அப்படின்னு கொடுக்கணும், எத்தனாவது ரோ நம்பர்ல இருக்கணும், எத்தனாவது காலம் நம்பர்ல இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்கிறது தான். இப்ப நம்ம அதுதானே பார்க்கிறோம். சரி, ஓகே. இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்ப நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னா இந்த கிளாஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட்டும் இந்தந்த சப்ஜெக்ட்ல எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கோம். சரிங்களா? இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா இப்போ இண்டெக்ஸ் கொடுத்துட்டு அரேவை ஃபுல்லா எடுத்துட்டு, சரிங்களா, இப்போ நமக்கு என்ன வேணும், ஸ்டூடெண்ட் சி எடுத்த மார்க் வேணும் அப்படின்னு சொன்னா ஸ்டூடெண்ட் சி எத்தனாவது ரோல இருக்காங்க, 1 2 3 4 அப்படின்னு கொடுத்துட்டு அவர் தமிழ்ல என்ன ஸ்கோர் எடுத்தாரு அப்படின்னு நமக்கு தெரியணும்னு வச்சுக்கோங்க. தமிழோட மார்க் அப்படின்னு பார்த்தா எங்க இருக்கு, எத்தனாவது காலம்ல இருக்கு, 1 2 3 அப்படின்னு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இதை கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா 42ன்னு வந்துடும். தமிழ்ல ஸ்டூடெண்ட் சி எடுத்த ஸ்கோர் 42. சரிங்களா? ஓகே. இப்போ அதையே நான் இங்க போயிட்டு 4 இல்ல ஸ்டூடெண்ட் டி அப்படின்னு சொன்னா 5 அப்படின்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுப்போம். அவங்க 47 எடுத்திருக்காங்க. அதையே போயிட்டு நான் காலம், அதாவது தமிழ்ல வேண்டாம், சோசியல் என்ன மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்கு போட்டேன்னா சோசியல் 5வது காலம்ல இருக்கு, என்டர் பண்ணிட்டீங்கன்னா 73. டி ஸ்டூடெண்ட் சோசியல்ல 73 மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம். சரிங்களா? அப்போ ஒரு டேபிள கொடுத்துட்டு இத்தனாவது ரோல இத்தனாவது காலம்ல இருக்கிறத நீ போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னா இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் நமக்கு அந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்துட்டு வந்து கொடுத்துரும். கிளியருங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னா இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன்ல ஒரு வேல்யூ தான் எடுத்துட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்லங்க, நம்ம இதை மல்டிபிள் வேல்யூஸ் எடுத்துட்டு வரலாம். அது அரே ஃபார்ம்ல வச்சு. ஆல்ரெடி நம்ம அரே ஃபார்ம்ல இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபங்க்ஷன்ஸ் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் இப்போ உங்களுக்கு நம்ம இது ஃபுல் ரோவுமே வேணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா இண்டெக்ஸ் கொடுத்துட்டு அரே அப்படியே தாங்க அரே எடுத்துக்கணும். நமக்கு இதுல எந்த ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொன்னா மட்டும் போறோம். ஏன்னா நம்ம எல்லா காலமுமே செலக்ட் பண்ணிருக்கோம். ஸோ இங்கிலீஷ் என்ன மார்க், தமிழ்ல என்ன மார்க், சயின்ஸ்ல என்ன மார்க், சோஷியல் என்ன மார்க்னு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். அதனால இப்ப நம்ம ஸ்டூடெண்ட் பி அப்படின்னு எடுத்துப்போம். பி அப்படின்னு சொல்றது ரோ நம்பர் 3. காலம் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா எல்லா காலமுமே நமக்கு வேணும். அதனால 0 கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்க பாருங்க நமக்கு என்ன வந்திருக்கு, ஸ்டூடெண்ட் பி அப்படின்னு சொல்றவங்க இங்கிலீஷ்ல 74, தமிழ்ல 48, சயின்ஸ்ல 56, சோஷியல்ல 75 அப்படின்னு வந்துடுச்சு. இதுதான் நம்மோட அரே ஃபார்முலா. சரிங்களா? ஓகே. இப்படி மட்டும்தான் அரே ஒர்க் பண்ணுமா அப்படின்னு கேட்டா இல்லங்க, நம்ம இப்போ ஈக்குவல் டு இண்டெக்ஸ் டேபிள் என்னவோ அதே தான். போன தடவை நம்ம ஸ்டூடெண்ட் கொடுத்தோம், ஆனா இந்த வாட்டி என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா எத்தனாவது காலம் அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போறோம். அதனால ரோவை 0 ஆக்கி விடுங்க. எல்லா ரோவுமே நமக்கு வரப்போகுது. காலம் அப்படின்னு பார்த்தா நமக்கு தமிழ் மார்க்ஸ் வரணும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ தமிழ் அப்படின்றது எத்தனாவது காலம்ல இருக்கு, 1 2 3 மூணாவது காலம்ல இருக்கு. ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் கொடுத்து பாருங்க, தமிழ்ல ஒரு ஸ்டூடெண்ட்டும் எடுத்த மார்க் உங்களுக்கு 79 48 42 47 வந்துடும். ஓகேங்களா? அவ்வளவுதான். உங்களுக்கு ஒரு ரோல இருக்கிறது ஃபுல்லா வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம அங்க என்ன பண்ணணும், இங்க பாருங்க இந்த ரோல இருக்கிறது ஃபுல்லா வேணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த காலம் 0 பண்ணிட்டோம். இந்த காலம்ல இருக்கிறது வேணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ரோவை 0 பண்ணிட்டோம். ஸோ இது உங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். குட். சரி, ஓகே. இப்போ இது புரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் இன்னொரு சின்டாக்ஸ் இருக்கே, இது என்ன சக்கி அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா இது எதுக்கு யூஸ் ஆகும்னா இப்ப நம்ம ஒரு கிளாஸ்ல வாங்கியிருக்க மார்க்ஸை மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். அதுவே
ஒரு கிளாஸ், அதாவது 3 கிளாஸ் இருக்குன்னு வச்சுப்போம். சரிங்களா? 6A, 6 ஸ்டாண்டர்ட் B, 6 ஸ்டாண்டர்ட் C அப்படின்னு இருக்கு. ABCD அப்படின்னு சொல்றது ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட், அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு அட்டெண்டன்ஸ்ல ஒரு நம்பர் இருக்கும் இல்லையா, அந்த நம்பர்னு வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட், செகண்ட் ஸ்டூடெண்ட், தேர்ட் ஸ்டூடெண்ட், ஃபோர்த் ஸ்டூடெண்ட், அது மாதிரி 3 கிளாஸ்லயுமே ஒரு ஸ்டூடெண்ட்டும் எவ்வளவு மார்க் எடுத்தாங்க அப்படின்றது நம்ம இந்த 3 டேபிள்ல போட்டிருக்கோம். இப்போ இந்த ஸ்டூடெண்ட், அதாவது எனக்கு இந்த Cல இருக்கிற ஸ்டூடெண்ட் மார்க் வேணும்பா, நான் என்ன கொடுக்கணும் அதுக்கு ஏத்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் இந்த கிளாஸ் சொன்னா இந்த கிளாஸ்ல வரணும், இந்த கிளாஸ் சொன்னா இந்த கிளாஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, இதுக்கு இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கணும். சரிங்களா? அதுக்கு நம்ம ஓபன் பிராக்கெட் கொடுத்துக்கலாம். இதையும் எடுத்துக்கோங்க, கமா போட்டுக்கோங்க. இதையும் எடுத்துக்கோங்க, கமா போட்டுக்கோங்க. இதையும் எடுத்துக்கோங்க, க்ளோஸ் பிராக்கெட். ஓகேங்களா? அதாவது 3 ஏரியா எடுத்திருக்கோம், 3 கிளாஸ் எடுத்திருக்கோம். அதனால இப்ப நம்ம இது ரெஃபரன்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து எத்தனாவது ரோ அப்படின்னு பார்த்தா, சரி ஓகே, இதுல நமக்கு ஸ்டூடெண்ட் B ஓட மார்க் தான் வேணும் அப்படின்னு நம்ம பார்த்துப்போம். அப்போ ரோ நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3. சரிங்களா? அது எப்பயுமே எனக்கு சோசியல் மார்க் வேணும் அப்படின்னு நம்ம இப்ப வச்சுக்கோமே. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா 1 2 3 4 5 அஞ்சாவது காலம்ல இருக்கிறதுன்னு போட்டுட்டு கூடுதலா நம்ம என்ன போடணும் அப்படின்னு சொன்னா எந்த கிளாஸ் அப்படின்னு சொல்றதுனால நம்ம இந்த பிராக்கெட் குள்ள கமா போட்டோம் இல்லைங்களா, அதுதான் ஒரு ஏரியா. சோ இது முதல் ஏரியா, இது ரெண்டாவது ஏரியா, இது மூணாவது ஏரியா. இது எனக்கு 6 ஸ்டாண்டர்ட் C செக்ஷன் வேணும்னு சொல்றேன். அப்போ C அப்படின்றது N9ல இருந்து R13 குள்ள இருக்கு, அதாவது மூணாவது ஏரியால இருக்கு. இங்க பாருங்க, N9ன்றது R13ன்றது இந்த பர்பிள் கலர் மூணாவது ஏரியா. சோ இத க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா 56 வருது. சரிங்களா? அதாவது மூணாவது ஏரியால இருக்கிறது. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ண போறோம், சரி ஓகே, இங்க என்ன இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு வேணும். சரிங்களா? இப்ப நமக்கு என்ன வேணும், ஸ்டூடெண்ட் A, கிளாஸ் C, சப்ஜெக்ட் சோஷியல். ஓகேங்களா? எப்ப பார்த்தாலும் சோஷியலே இருக்க மாதிரி இருக்கு, நம்ம இங்கிலீஷ் வச்சுப்போம். சோ இப்ப நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா நமக்கு 85 அப்படின்றது வரணுங்க. இங்க எப்படி வர வைக்கலாம்னு பார்க்கலாம். அதே இண்டெக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கும். இது ஒரு ஏரியா. ஓகேங்களா? இது நம்ம பிராக்கெட் குள்ள போட்டுப்போம். அடுத்த ஏரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டாவது ஏரியா, மூணாவது ஏரியா இது. சரிங்களா? சோ 3 ஏரியா எடுத்துட்டோம். அடுத்து நமக்கு என்ன வேணும், நமக்கு இதுல ஸ்டூடெண்ட் A வேணும். A அப்படின்னு சொல்றது ரோ நம்பர் 2 எல்லாத்துலயுமே. காலம் நம்பர் அப்படின்னு சொல்றது நமக்கு இங்கிலீஷ் வேணும், இங்கிலீஷும் காலம் நம்பர் 2. சரிங்களா? ஓகே. ஏரியா அப்படின்னு சொல்றது நமக்கு கிளாஸ் 6 ஸ்டாண்டர்ட் C செக்ஷன் வேணும், அது நம்மோட தேர்ட் ஏரியா. 3 செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா என்டர் கொடுத்துட்டா 85 அப்படின்றது வந்துடுச்சு. கரெக்ட்டுங்களா? சோ இதுல என்ன போட்டிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு இங்க வரும் பாருங்க, தெரியுதுங்களா? சோ 3 ஏரியா கொடுத்திருக்கோம். எத்தனாவது ரோ, எத்தனாவது காலம், எத்தனாவது ஏரியா அப்படின்னு கொடுக்கணும். அதுதான் இந்த சின்டாக்ஸ். புரியுதுங்களா? இத வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இது மாதிரி கொடுக்கிறோம். இப்போ நம்ம இங்க கொடுக்கறச்சவே என்ன சொல்றோம்னா இத்தனாவது ரோ, இத்தனாவது காலம் அப்படிலாம் கொடுக்கிறது கஷ்டமா இருக்கு. இதையே நம்ம எப்படி நம்ம ஆட்டோமேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு முந்தின வீடியோல நம்ம பார்த்த மேட்ச் அப்படின்ற ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த எக்ஸாம்பிள் ஒர்க் பண்ண போறோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ஸ்டூடெண்ட் A, கிளாஸ் 6 ஸ்டாண்டர்ட் C, சப்ஜெக்ட் இங்கிலீஷ் அப்படின்னு எடுத்திருக்கோம். இது எல்லாத்துலயுமே மேட்ச் வச்சு எடுத்துட்டு வந்துட போறோம், எத்தனாவதா இருக்குன்னு சொல்லிட்டு. சோ இங்க நான் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா மேட்ச் கொடுத்துட்டு, ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கேன், நான் மறுபடியும் உங்களுக்கு பண்றேன். மேட்ச் இங்க இருக்கிறத நீ எடுத்துட்டு போயிட்டு எல்லாத்துலயுமே ஒண்ணுதான் இருக்கு இல்லைங்களா, அதனால இத கொடுத்துட்டு எக்ஸாக்டா எத்தனாவது இடத்துல இது இருக்கு, இங்க இருக்கிறது எத்தனாவது இடத்துல இருக்கு. அப்ப ஏன்றது எல்லா இடத்துலயுமே செகண்ட் தான் இருக்கு, அதனால நமக்கு இது 2 அப்படின்னு வருது பாருங்க. சரிங்களா? சோ இதுதான் உங்களுக்கு மேட்ச் வச்சு எடுத்துட்டு வருது. அதையே கிளாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா 6 ஸ்டாண்டர்ட் C, அதையே மேட்ச் கொடுத்துட்டு நமக்கு லுக்அப் வேல்யூ இங்க இருக்கு, இதை எடுத்துட்டு வந்துட்டு இங்க இருக்கு X6A, 6B, 6C அப்படின்னு சொல்றது எக்ஸாக்ட் மேட்ச் வேணும் என்று கொடுத்துக்கிறோம்.
ஃபாண்ட் எல்லாமே ஒயிட்ல இருக்கிறதுனால எப்படி இருக்கு உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு 3 அப்படின்னு இருக்கு. இங்கிலீஷ் அதே மாதிரி தான் மேட்ச் போட்டுக்கிறோம். லுக்அப் வேல்யூ இங்க இருக்கிறது. இங்கிலீஷ் அப்படின்னு சொல்றது வந்து நமக்கு இங்க இருக்கு. இதுல எத்தனாவதா வரணும் அப்படின்னு பாக்குறது தான் எக்ஸாக்ட் மேட்ச் 0. அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு இங்க மாத்த இப்ப நீங்க இதை வந்து சயின்ஸா மாத்தி பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 4 அப்படின்னு வரும். ஸ்டூடெண்ட் நீங்க மாத்தி பாருங்க, சி அப்படின்னு மாத்தீங்கன்னா 4 அப்படின்னு வரும். இதே நீங்க வந்து பி அப்படின்னு மாத்தீங்கன்னா 3ன்னு வரும். சரிங்களா. கிளாஸ் நீங்க போயிட்டு 6A அப்படின்னு வச்சீங்கன்னா 1 வரும். ஓகேங்களா. இப்ப இதை தான் எடுத்துட்டு போயிட்டு நம்ம இங்க இடத்துல இண்டெக்ஸ் ஃபார்முலால கொடுக்க போறோம். சரிங்களா. இதை எப்படி போடலாம்னு பார்க்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா இண்டெக்ஸ் போட்டுட்டு உங்களுக்கு அந்த 3 ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னொரு பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டு இது ஃபர்ஸ்ட் ஏரியா, இது செகண்ட் ஏரியா, இது தேர்ட் ஏரியா, பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. எத்தனாவது ரோ நம்பர் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். கரெக்ட்டுங்களா. இப்ப நம்ம ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டோம். எத்தனாவது ரோ நம்பர் கொடுக்கணும். ரோ நம்பர் அப்படின்னு சொல்றது இங்க இருக்கு நமக்கு. கரெக்ட்டுங்களா. அடுத்தது எத்தனாவது காலம் அப்படின்னு கொடுக்கணும். அது நமக்கு இங்க இருக்கு. அதுதானே நமக்கு மேல இருக்க சப்ஜெக்ட். ஓகே. எத்தனாவது ஏரியா அப்படின்னு கொடுக்கணும். அதுதான் நமக்கு இங்க இருக்கு. ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாவே நமக்கு இங்க ஆட்டோமேட்டிக்கா 56ன்னு வருதுங்க. சரிங்களா. நீங்க போயிட்டு இதை மாத்தி பாருங்க. தமிழ் அப்படின்னு மாத்தீங்கன்னா 48 வருது. ஸ்டூடெண்ட் பி கிளாஸ் 6Aல தமிழ்ல 48 வாங்கினாரு. ஓகே. அதுவே 6Bல இருக்கிற ஸ்டூடெண்டா இருந்தா 58 வாங்கினாரு அப்படின்னு நமக்கு வந்துடும். சரிங்களா. அப்புறமா நமக்கு இதை காமிக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா ஒயிட் ஃபாண்ட்ல கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு இப்படி மாறிடும். அப்படி வேண்டாங்க, எனக்கு இது மாதிரி மறைக்கலாம் வேண்டாம், எனக்கு இங்கேயே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இங்க நம்ம போட்டோம் இல்லையா ஒரு ஃபார்முலாவையும் இதை எடுத்துட்டு போயிட்டு அதுக்குள்ளேயே போட்டுடலாம். அதாவது இதை காப்பி பண்ணிட்டு ரோ N18க்கு கொடுத்தோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலா இந்த ஃபார்முலாவே பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ மேட்ச் கொடுத்துடலாம். P18 அப்படின்றது காலம் இல்லைங்களா. ஸோ காலமுக்கு பதிலா நம்ம என்ன கொடுக்கணும், இங்க இருக்கிறத எடுத்துட்டு போய் கொடுக்கணும். இதை காப்பி பண்ணிட்டு காலமுக்கு பதிலா நம்ம இதை மாத்தி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஓகே. கிளாஸ் அதாவது ஏரியாக்கு பதிலா இங்க இருக்கிறத எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஏரியால கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இதை நீங்க டெலீட் பண்ணிட்டா கூட இங்க இருக்கிறத பாருங்க, டெலீட் பண்ணிட்டா கூட உங்களுக்கு இதை நான் பிளாக் கலர் போட்டு காமிக்கிறேன். அங்க ஒண்ணுமே இல்லை. பண்ணிட்டா கூட நீங்க இது மாத்திரச்ச உங்களுக்கு இங்க பாருங்க, இதை நம்ம மாத்திரச்ச நமக்கு என்ன இருக்கோ அது வந்துடும். கிளாஸ் 6B ஏன்னா நம்ம ஃபார்முலா எல்லாத்தையும் ஒரே இடத்துல எடுத்துட்டு வந்து போட்டோம். ஓகேங்களா. கிளாஸ் 6Bல பெரிய ஃபார்முலாவா இருக்கு. நான் உங்களுக்கு தெரியற அளவுக்கு வைக்கிறேன். ஓகே. ஸ்டூடெண்ட் பி கிளாஸ் 6Bல சயின்ஸ்ல எடுத்த மார்க் 70. அதுதான் நமக்கு இங்க வந்திருக்கு. சரிங்களா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இண்டெக்ஸ் ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு முந்தின யூஸ் பண்ண மேட்ச் ஃபார்முலாவை எடுத்துட்டு வந்து இதுல யூஸ் பண்ணி நமக்கு வேண்டிய வேல்யூ எப்படி எடுத்துட்டு வரணும் அப்படின்னு நம்ம இப்போ பார்த்துட்டோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் அதே தோணுச்சு அப்படின்னு சொன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.